அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கி பொருந்திய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிபர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்தது மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய வகையிலே நிறைவாகவே அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, மனிதர்களை படைக்கின்ற போது மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ்வினிடத்திலே கேள்வி கேட்டார்கள். பூமியிலே இரத்தங்களை ஓட்டக்கூடிய, ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய அந்த மக்களையா நீ படைக்க போகிறாய்? அவர்கள் பாவங்களிலே மூழ்கி கிடைப்பார்களே என்றெல்லாம் அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வினிடத்திலே கேட்டபோது அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தார். வஅல்லம ஆதமல் அஸ்மா, எல்லா பொருட்களினுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்து அல்லாஹ் மனிதனுக்கு தேவையான அறிவார்ந்த ஞானத்தையும் அல்லாஹ் மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்கு பிறகு மலக்குமார்களிடத்திலே கேட்டான், இந்த பொருட்களினுடைய பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டபோது அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், காலு சுப்ஹானக ரப்பே, நீ தூய்மையானவன், லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, எங்களுக்கு நீ எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நீதான் அறிவார்ந்தவன், சிறந்தவன், ஞானம் உள்ளவன் என்பதாக அந்த மலக்குமார்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வினுடைய நாட்டப்படி மனிதர்களை இந்த உலகத்திலே படைத்தும் கூட சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனிதர்களை ஆக்கி, அதிலும் குறிப்பாக மிகச் சிறந்தவர்கள் யார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனித சமூக மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்திய போது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, குர்ஆனை யார் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் மிகச் சிறந்தவர்கள் மனித சமூகத்திலே என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த கல்விக்கான சிறப்பையும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படிப்பட்ட காலத்திலே இந்த உலகத்திற்கு இந்த நபித்துவத்தை கொண்டு வந்தார்கள் என்பதெல்லாம் முழுமையாக நாம் அறிந்திருக்கிறோம். மடமையிலே முழுமையாக மூழ்கி கிடந்த அந்த மக்கள் எல்லாம் அறிவில் சிறந்தவர்களாக, சாலிஹீன்களாக, சீதேவிகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிக சவாலாக எடுத்து மாற்றினார்கள். உண்மையிலேயே அனுபவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய கல்வியோ அல்லது கற்ற கல்வியின் மூலமாக மிகப்பெரிய அறிஞர்களாக, டாக்டர்களாக ஆகுவதோ மிகச் சிறந்த கல்வி அல்ல. கல்வி என்பது என்ன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விளக்கம் தருகின்ற போது, கல்வியின் மூலமாக அல்லாஹுவை பயப்பட வேண்டும், அல்லாஹுவை அறிய வேண்டும், அல்லாஹுவை தெரிய வேண்டும். அது மட்டுமல்ல, இம்மை மறுமைக்கான வெற்றியும் கிடைக்க வேண்டும், அவனிடத்திலே நல்லொழுக்கங்கள் வர வேண்டும், பாவங்களை விட்டும் அவன் பாதுகாப்பு பெற வேண்டும். இதுதான் மிகச் சிறந்த கல்வி என்பதாக அன்னலம் பெருமகனார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த கல்விக்கான அறிமுகத்தை தெளிவுபடுத்தினார்கள். இன்றைக்கு உலகத்திலே கல்வியாளர்கள் ஏராளம் இருக்கிறார்கள், அதற்கு குறையே இல்லை. ஆனால் அந்த கல்விகள் எல்லாம் அவர்களுக்கு என்ன பலன் அளித்தது, என்ன பிரயோஜனம் தந்திருக்கிறது? தன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே சுகபோகமாக கழிப்பதற்கான ஒரு கல்வியை மட்டும்தான் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறார்களே ஒழிய இம்மை மறுமைக்கான வெற்றிக்கான ஒரு கல்வி அவர்களிடத்திலே இல்லை. அருமையானவர்களே, அதற்காக இப்படிப்பட்ட கல்வி எல்லாம் தேவையில்லை என்பதல்ல. இந்த கல்வியின் மூலமாக நாம் பயன்பெற வேண்டும், நல்லொழுக்கம் பெற வேண்டும், நாம் பாவங்களை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு சமூகத்திலே கல்வி அறிவு என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது, தேவைப்படுகிறது. ஆனால் அதற்கான ஒரு சூழல், ஏராளமாக வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி குறித்த என்னென்ன செயல்கள் எல்லாம் நமக்கு, என்னென்ன அனுபவங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தந்தார்களோ அதெல்லாம் மிக மிக முற்றிலும் குறைவாகவே ஆகிவிட்டது. ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை, மடமை காலத்திலே மக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே நிலை இன்றைக்கு தலைவிரி கோலமாக ஆட்டி படைக்கிறது.
இருக்கிறது. மனிதர்களே, சர்வ சாதாரணமாக பாவங்களிலே மூழ்கி கிடக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே வந்து இந்த தூதுவத்தை பரப்பினார்கள் என்பதை பார்க்கின்ற போது எல்லோரும் அறிந்த விஷயம். ஒருவரினுடைய ஒட்டகம் இன்னொருவரினுடைய வீட்டிலே தண்ணீர் குடித்து விட்டால் ஏற்படக்கூடிய அந்த விபரீதம், அந்த சண்டை என்பது காலம் முழுக்க பரம்பரையாக அந்த விரோதத்தோடு பல சண்டைகள் அவர்கள் வாழையடி வாழையாக சண்டை போட்டுக் கொண்டிருந்த அந்த காலம், அறியாமையின் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு மூட தன்மையிலே மூழ்கி கிடந்த அந்த மக்களை எல்லாம் அறிவார்ந்த சிறந்த சீதேவிகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள். இருளுக்கு தேவை வெளிச்சம். மிக இருட்டான பகுதியிலே நம்மளால் எந்த விஷயத்தையும் தேடி எடுக்க முடியாது, கடந்து செல்ல முடியாது. அந்த நேரத்திலே தான் நமக்கு ஒரு சின்ன வெளிச்சம் கிடைத்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்வு நமக்கு கிடைக்கும். சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் அந்த வெளிச்சத்தின் மூலமாக. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு நூறாக, பேரொலியாக அண்ணலம் பெருமகனார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருளிலே மூழ்கி கிடந்த அந்த மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு காலம், அப்படிப்பட்ட தூய்மையான மக்களை சம்பாதித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த வழியிலே வந்த நாம் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது, நம்மை சார்ந்தவர்கள் எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள் என்பதை யோசித்து பார்க்கிறோம். இந்த காலம், இந்த நேரம், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம், மாணவ செல்வங்கள் எல்லாம், மாணவிகள் எல்லாம் 10th +2 எழுதி முடித்து விட்டு ஓய்வு இருக்கக்கூடிய ஒரு காலம். அல்லாஹ் தஆலா அந்த எக்ஸாமை அட்டெண்ட் செய்த, எக்ஸாம் எழுதிய எல்லா மக்களும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று மார்க்கத்து உட்பட்ட விரும்பிய பாடங்களை எடுத்து படிப்பதற்கான ஒரு நல்ல சூழலை, அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கும் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு நசீபை நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. உண்மையிலேயே இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். ஒரு காலத்திலே இந்த சில ஊர்களிலே, குறிப்பாக நம்ம ஊர் கூட எடுத்துக்கொள்ளலாம், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாம் பார்த்த பார்வையும் சரி, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பார்வையும் சரி, மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை என்னால் காண முடிகிறது. பிள்ளைகள் 8th 10வது 10வது +2 முடித்து விட்டால் 8வது தாண்டுவதே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழல். ஏன்னா அந்த அளவுக்கான வறுமையும் ஏழ்மையும் குடிகொண்டு இருந்தது. கஷ்டமான ஒரு காலம். கல்விக்கான உதவிகள் என்பது மிகப்பெரிய ஒரு அரிதான ஒரு விஷயமாக இருந்தது. 8வது 10 11 +2 தாண்டுவது என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது. 8வது முடித்த உடனே அவர்கள் வீட்டு கஷ்டத்தை தாங்க முடியாமல் வெளியிலே சென்று கூலி தொழிலுக்கு சென்று விடுவார்கள். மிகுதியாக ஆட்டோ ஓட்டுவார்கள், அல்லது கடைகளிலே சாப்பாடாக்குவார்கள், அல்லது ரொட்டி போடுவார்கள். இந்த ஒரு வேலைதான் அவர்களுக்கு தெரிந்ததாக இருந்தது. மிக ஒரு வருத்தமான சூழல். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நாம் எடுத்து சொல்வோம் கல்வியினுடைய அந்த மகத்துவம், சிறப்புகள். இன்றைக்கு மேற்படிப்பு படித்து அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருள் நம்முடைய ஊர்ல மிகச்சிறந்த கல்வியாளர்கள் எல்லாம் நிறைவாக இருக்கிறார்கள். டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, மிகப்பெரிய ஒரு தொழில்களிலே மிக முன்னேற்றம் அடைந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மால் காண முடிகிறது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், நம்முடைய ஊரினுடைய வளர்ச்சி என்று சொல்லலாம். அதே நேரத்தில் இன்றைக்கு படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளும் தன்னுடைய வருங்காலத்தை நினைத்து உயர் கல்வியில இன்னும் வர வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10% கல்வியாளர்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு 50% வந்திருக்கிறாங்க. பாதி அளவுக்கான ஒரு கல்வியிலே முன்னேற்றத்தை நம்முடைய பிள்ளைகள் எட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இன்னும் வர வேண்டியது இருக்கிறது. காரணம் என்ன? சில இடங்களிலே பொது நமக்கான தேவையான ஆபீசர்கள் நாம் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் மற்றவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக ஒரு வேலையாக ஒரு கலெக்டர் ஆபீஸுக்கு சென்றிருந்தேன். அங்கே சொல்லுகிறார்கள், என்ன சார் நீங்க இருக்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கிறோம், ஏன் உங்கள்கிட்ட படித்தவங்க இல்லையா? இப்போ இதே வார்த்தையை சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒருத்தர் என்னிடத்துல கேட்டாங்க. அதே வார்த்தையை இன்றைக்கும் கேட்கிறார்கள். நான் மிகப்பெரிய ஆச்சரியத்தோட பார்த்தேன். அப்ப இன்னும் கல்வியின் மூலமாக நம்முடைய சமூகம் முழுமை பெறவில்லை, குறையோடு தான் இருக்கிறது என்பதை என்னால்
என்னால் அறிய முடிகிறது. தயவு செய்து நம்முடைய பிள்ளைகள் தன்னுடைய வீட்டு கஷ்டத்தின் காரணமாக, ஏழ்மையின் காரணமாக, வறுமையின் காரணமாக, வருமானத்திற்காக பிள்ளையை அடகு வைத்து விடாதீர்கள். தயவு செய்து எப்படியாவது பிள்ளைக்கான கல்வியை கொடுக்க வேண்டும். அதுதான் மிக முக்கிய இந்த சமூகத்தினுடைய பெருமானாரினுடைய சவாலாக இருந்தது. உண்மையிலே கல்வி அறிவு வந்துவிட்டால் அவனால் எதையும் இந்த உலகத்திலே சாதிக்க முடியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அருமையானவர்களை, நாம் எல்லாம் கேள்விப்பட்ட அறிந்த விஷயம்தான். பெருமானாருக்கு வந்த முதல் வசனமே எப்படி வந்தது? இக்ரா, நீ படிப்பீராக, ஓதுவீராக. அப்படி ஓதுவதும் படிப்பதும் அவர்களுக்கு மட்டுமானதல்ல, இந்த சமூகத்திற்குமானது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அப்படி இந்த இக்ரா, இந்த படிப்பின் மூலமாக ஒருவன் தெளிவு அடைந்து விட்டால், அவன் உறுதியான ஒரு முழுமையான ஒரு மனிதனாக கல்வியின் மூலமாக அவன் வந்து விட்டால், அதே நேரத்தில் மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் அவனோடு இருக்கின்ற போது எந்த காலத்திலும் பாவத்தின் பக்கம் எட்டியே பார்க்க மாட்டான். அல்லாஹ்வுடைய பயம் வந்துவிட்டால், கல்வி எப்பொழுது வந்துவிட்டதோ, மார்க்கம் சார்ந்த கல்வியும் அவனிடத்தில் எப்பொழுது வந்துவிட்டதோ, அல்லாஹ் அவனுடைய இறையச்சத்தை உள்ளத்திலே போட்டு விடுகிறான். இறையச்சம் வந்துவிட்டால் அல்லாஹ்வின் மூலமாக அவன் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவனாக அவன் ஆகிவிடுகிறான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர்கள் விரும்பிய பாடங்கள், மார்க்கம் அனுமதித்த பாடங்கள், கல்விகள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறது. மிக சாதாரணமாக சென்றுவிடக் கூடாது. இன்றைக்கு சமூகம் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அறிந்து தெரிந்து நொந்து கொண்டுதான் இருக்கிறோம். உதாரணமாக ஒரு சின்ன விஷயம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனா நமக்கான ஆதரவளிக்கக்கூடிய அந்த கல்வியாளர்கள், அந்த வக்கீல்கள் என்பவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் நம்முடைய கல்விக்கு, உலகம் சார்ந்த அந்த கல்விக்கு தடை போடுவதற்கு மிக மும்முனைப்பாக ஒரு தீய சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறதையும் தாங்கள் அறிவீர்கள். அதையும் தாண்டி நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சமூகம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டுமானால், உயர்ந்த கல்விக்கு அவர்களை எடுத்து செல்ல வேண்டுமானால் மிக சிரமத்தோடு தான் செல்ல வேண்டும். அந்த சிரமத்தை மிக சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு உண்மையிலேயே நாம் பார்க்கிறோம், உயர்ந்த இடத்திலே அதிகாரிகளாக நம்முடைய பிள்ளைகள் ஒரு குறைந்த அளவு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் முன்னாடி உள்ள காலங்களில் சுத்தமாக ஜீரோவாக இருந்தது. இன்றைக்கு ஓரளவு நிறைவாக மேலே இருக்கிறார்கள். இது போதாது, இன்னும் நம்முடைய பிள்ளைகளை இந்த சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய வகையிலே அதிகாரிகளாக, அரசாங்கத்தினுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்களாக அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு சமூகத்திற்கும் இருக்கிறது, பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. இது இந்த நேரத்திலே தங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சியை மென்மேலும் உயர்ந்ததாக ஆக்குவானாக. ஏன்னா அந்த கல்வியாளர்களின் மூலமாகத்தான் நம்முடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு கல்வியாளர்கள் எல்லாரையும் சொல்லல. ஏற்கனவே அல்லாஹ் உயர்ந்த கல்வியில ஒரு குறிப்பிட்ட மக்களை, தீன் சார்ந்தவர்களை கொண்டு வைத்தாலும் கூட இன்னும் சிலர்கள் இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாகவே அதிகாரிகளாகவும் இருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனை. அவர்களால் இந்த சமூகத்திற்கு என்ன பிரயோஜனம், ஏதாவது ஒரு பிரயோஜனம் என்பதை சொல்ல முடியாது. மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சமூகத்தில் ஒருத்தர் கஷ்டம்னு வந்து நின்னாடிக்கு அவங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அவர்களினுடைய சுயநலம் தான் அவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. இப்படி நம்முடைய சமூகம் சென்றால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தான் நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறோம். எல்லா விதமான துறைகளிலேயும் நம்முடைய பிள்ளைகள் செல்ல வேண்டும். காவல்துறையாக இருக்கட்டும், அதிகார தன்மையாக இருக்கட்டும், அரசாங்க உத்தியோகமாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி எத்தனையோ எக்ஸாம்கள் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் அதன் மீது அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய கஷ்டம் ஒன்றும் அல்ல. யார் படித்தாலும் அந்த வயதிற்கு வரையறைக்கு உட்பட்ட அந்த பிள்ளைகள் யார் வேண்டாலும் அந்த எக்ஸாம்களை அட்டெண்ட் பண்ணலாம். நம்முடைய சமூகம் அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல போயிட்டான்னா நம்மளை அடிப்பதற்கு யாரும் இல்லை, நம்மை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை. நாம் தான் உயர்ந்த இடத்திற்கு வருவோம். அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை நோக்கித்தான் நாம்
பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா கபூல் ஆக்குவானாக. அருமையானவர்களே, இன்றைக்கு கல்வியாளர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் நிறைவாக இருந்தாலும் கூட பாவங்களுக்கு குறைவே இல்லை. பாவங்கள் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறார். ஒரு பக்கம் விபச்சாரங்கள் சர்வ சாதாரணமாக நடக்கிறது, ஒரு பக்கம் மது, போதை, அனாச்சாரம், அதாவது தேவையற்ற கொலை, கொள்ளை என்று அறிவார்ந்த இஸ்லாமிய சமூகத்தை பெயர் தாங்கிகளாக வைத்திருக்கக்கூடியவர்களாலும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக செயல்படுகிறார்கள். அருமையானவர்களை, சமீபத்தில் கூட ஒரு செய்தி நாம் கேள்விப்பட்டோம். நெல்லை மாவட்டத்தில் ஒரு குடும்பம் கடன்பட்டு இருக்கிறார்கள். அந்த கடனை அடைப்பதற்கு என்ன வழி என்று அவர்கள் தெரியாமல், மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் அவர்களுக்கு தெரியாமல், யாரை சந்திப்பது, யாரை அறிமுகப்படுத்துவது, அதற்கான வழி என்ன என்று அவர்கள் அறியாமையின் காரணமாக குடும்பத்தோடு 2 பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரே அந்த கார்ல தீயை கொளுத்தி வச்சுக்கிட்டார், தற்கொலை செய்து கொண்டார்கள். எவ்வளவு மனவேதனை, எத்தனை பேர்களினுடைய உள்ளம் பாதிக்கப்படுகிறது. இது 1 அல்ல 2 அல்ல, ஏராளம் நடக்கிறது. சமீபத்தில் கூட, நேற்று கூட நாம் கேள்விப்பட்டோம், தாமரம் பக்கத்துல ஒரு குடும்பம், இஸ்லாமிய குடும்பம் தான், தற்கொலை செய்து கொண்டார்கள், கிணற்றிலே விழுந்து. எவ்வளவு பெரிய வருத்தமான விஷயம். என்ன அறியாமை இது! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய காலத்தில் இருந்த அறியாமை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்கிறோம். எல்லாம் அரசாங்கத்தின் மூலமாக, அதிகாரிகளின் மூலமாக உயர்ந்த கல்வியை படிக்க வேண்டும். மார்க்கம் அதை வலியுறுத்துகிறது. அதில் எந்த விதமான தாழ்வு மனப்பான்மையும் வந்துவிடக் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தையே உருவாக்கி கட்டி காத்தார்கள். அபூபக்கர் நாயகம், கலிஃபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் இன்றைக்கும் பெயர் சொல்கிறது. ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய அரசாங்கம், அவர்களினுடைய அதிகாரம், எப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இந்த சமூகத்தை கட்டி காத்து இந்த சமூகத்திற்காக பாடுபட்டார்கள் என்பதை நாம் உணர்கிறோம். இன்றைக்கு ஒரு சில மக்கள் கல்வி கற்றுவிட்டோம் என்பதற்காக கண்மூடித்தனமான பாவங்களிலே மூழ்கி கிடப்பதுதான் மிக வருத்தமான ஒரு விஷயம். கடனாளியாக ஆகுவது பெருசல்ல, கடன் வாங்குவது தவறல்ல. எல்லா காலத்திலும் கடன் என்பது இருந்திருக்கிறது. ஆனால் முறையான கடனாக இருக்கணும். நம்மால் கடன் கொடுக்க முடியுமா என்ற ஒரு சூழலை நமக்குள்ளால் மனசிலே கொண்டு வர வேண்டும். அந்த தைரியத்தை கொண்டு வர வேண்டும். கடனை கொடுக்க முடியவில்லையா, அதற்கான வழிகள் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து அதற்கான நபர்களை சந்தித்து அதற்கான ஏற்பாடுகளை, கடனை அடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். நம்முடைய சமூகம் தான், மார்க்கம் அறிந்தவர்கள் தான், இஸ்லாமிய பெயர்களை வைத்தவர்கள் தான் ஏன் இந்த நிலைக்கு வர வேண்டும், உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும்? எவ்வளவு பெரிய தவறான விஷயம். மார்க்கம் எவ்வளவு கண்டிஷனாக இருக்கிறது இந்த தற்கொலை செய்யக்கூடிய விஷயத்திலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்களா இல்லையா? நம்முடைய உடம்பையே நம்மால் வேதனைப்படுத்துவதற்கு மார்க்கம் தடை செய்கிறது. உடலை கீறிக் கொள்வது, முகத்திலே அடித்துக் கொள்வது, ஒப்பாரி வைத்து அழுவது மார்க்கம் தடை செய்திருக்கிறது. ஹராம், இதெல்லாம் ஹராம். அல்லாஹ் கொடுத்த ரூஹை அல்லாஹ் தான் எடுக்க வேண்டும். அல்லாஹுக்கு தான் அந்த ஹக்கு இருக்கிறது, உரிமை இருக்கிறது. ஏன் மனம் போன போக்கிலே போக வேண்டும்? ஏன் சமூகம் இப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசிக்கின்ற போது சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருகிறது. இதெல்லாம் யூதர்களினுடைய சூழ்ச்சி. காரணம் என்ன? நம்முடைய பிள்ளைகள் வளரக்கூடிய அந்த சமயத்திலே இன்றைக்கு தவறு செய்யக்கூடியவர்கள் எல்லாம் நாம் யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு பாவங்களிலே, விபச்சாரங்களிலே, மதுக்களிலே மூழ்கி கிடப்பவர்கள் எல்லாம் நாம் யோசித்து பார்க்கிறோம். எப்படி வளர்ந்து வந்தார்கள்? பெற்றோர்களினுடைய முறையான பராமரிப்புகள் இல்லை. அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே குழந்தைகளாக இருந்து வருகின்ற போது அவர்களுக்கு தேவையான மார்க்கம் சார்ந்த விஷயங்கள், அல்லாஹ்வுடைய பயம் அவர்களுக்கு வரவில்லை. அல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? எவ்வளவு வல்லமை மிக்கவன், எவ்வளவு ஆற்றல் மிக்கவன், அவனுடைய வேலை என்ன என்பதை பிள்ளைகள் சிறு வயதிலேயே இருந்து அவர்கள் தெரிய வேண்டும். அவர்கள் உறுதியாக அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அந்த பயமும் அல்லாஹ்வுடைய ரசூல் யார் என்று தெரியாத ஒரு நிலையும், மார்க்கம் சார்ந்த, ஷரியத் சார்ந்த, தீன் சார்ந்த எந்த
எந்த விஷயங்களும் கல்விகளும் அவர்களுக்கு கிடைக்க பெறாததால் மூட நம்பிக்கையிலே அவர்கள் வாழ்ந்து கடனை பார்த்து பயந்து தற்கொலை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய சமூகம் உண்மையிலேயே உயர்ந்த சமூகம். அல்லாஹ் சிறப்பித்து கூறுகின்றான், ஹைர உம்மத் என்று சிறந்த ஒரு உம்மத்தாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றார். ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த சஹாபாக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தார்கள், எப்படி வார்த்தெடுத்தார்கள். முதல் கல்வி கூடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியினுடைய வீட்டை தான் தேர்ந்தெடுத்தார்கள். ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்து தான் அர்க்கம் என்ற சஹாபி, அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய வீட்டிலே தான் கல்வியை முதலாக போதித்தார்கள். அல்லாஹ் தஆலா அதையும் சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு சூரா ரஹ்மானிலே இரண்டு விதமான நியமத்துக்களை தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லி தந்து கொண்டே இருக்கின்ற போது இடையில ஒரு கேள்வியையும் கேட்கின்றார். ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான், உங்களுக்கு நான் அளித்த நியமத்துகளில் நீங்கள் எதை பொய்யாக்குவீர்கள் என்று கேள்வி கேட்டே அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த அந்த நியமத்துக்களை சொல்லி காட்டுகின்றார். அந்த சூராவினுடைய துவக்கம் எப்படி தெரியுமா? அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். முதலாக அர் ரஹ்மான், அல்லாஹ்வாகிய அந்த ரஹ்மான் இந்த மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அல்லமல் குர்ஆன், குர்ஆன் தான் கல்வியினுடைய முதல் துவக்கமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பாராட்ட வேண்டிய விஷயமோ, நம்முடைய மக்கள் அந்த குர்ஆனுக்காக மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுக்கிறார்கள். பிள்ளைகளை 4 வயது ஆகிவிட்டால் குர்ஆன் துவக்கம் என்று மிகப்பெரிய விழாக்கள் எல்லாம் எடுக்கிறார்கள். மகிழ்ச்சியான விஷயம். எதற்கெல்லாமோ விழாக்கள் எடுக்கிறது இந்த குர்ஆன் துவங்குவதற்காக. 4 வயதை அடைந்த அந்த பிள்ளைக்கு குர்ஆன் துவக்கத்தை மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக, ஏன்னா இந்த விழாக்கள் அல்லாஹ்வுக்காக எடுக்க வேண்டிய விழாக்கள், குர்ஆனுக்காக எடுக்கக்கூடிய விழாக்கள். இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அல்லாஹ் நிறைவான நன்மைகளை தருகிறார். ஏன்னா குர்ஆனுக்காக செய்ய வேண்டிய காரணம். அதே நேரத்திலே குர்ஆன் சார்ந்த வாழ்க்கை அந்த பிள்ளையிடத்திலே வருவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். இன்றைக்கு அதை தவற விட்டு விடுகிறோம். இன்றைக்கு பள்ளிவாசல்களிலே ஒரு காலகட்டத்திலே அதிகாலை ஃபஜ்ருக்கு பிறகு நிறைவாக உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். எல்லா நேரங்களிலேயும் குர்ஆனை படித்துக் கொண்டே இருப்பார்கள். அது குறிப்பிட்ட நேரம் 8 மணி 8:30 மணிக்கு குர்ஆன் ஓதி முடித்ததற்கு பிறகு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு செல்வார்கள். ஆனால் யூதர்களினுடைய சூழ்ச்சி இந்த காலை மாலையினுடைய மதரசாவை, மக்தபை ஒழிப்பதற்காக கான்வென்ட் என்று ஒன்றை ஆரம்பித்து காலை 6 மணிக்கே ஸ்கூலுக்கு வர வேண்டும், 7 மணிக்கே ஸ்கூலுக்கு வர வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு திட்டம் தீட்டி இந்த சமூகத்தை, இஸ்லாமிய சமூகத்தை வேறறுப்பதற்காக, மட்டம் தட்டுவதற்காக, கல்வியினுடைய தரத்தை குறைப்பதற்காக மிகப்பெரிய முயற்சி எடுத்து சூழ்ச்சியாக இன்றைக்கு மிக நிதர்சனமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை மதரசாவிற்கு அனுப்புங்கள் என்று சொன்னால் என் பிள்ளை மதரசாவுக்கு வராது. காரணம், என்னுடைய பிள்ளை 6 மணிக்கே ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கிறது. ஒரு பேரண்ட்ஸ் அல்ல, 2 பேரண்ட்ஸ் அல்ல, நிறைய பேரண்ட்ஸ்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். மார்க்கம் எங்கே அறிய முடியும்? குர்ஆனை எங்கே கற்க முடியும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே குர்ஆன் கிடைத்து விட்டால் நிச்சயமாக பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டான், அல்லாஹ்வை பயப்படுவான். இன்றைக்கு சூதாட்டங்கள் எல்லாம் தலைவிரித்து ஆடுகிறதே. சின்ன சூதாட்டத்திலிருந்து மிகப்பெரிய அளவுக்கான சூதாட்டங்கள் நடக்கிறதா இல்லையா? கிரிக்கெட் போன்ற அந்த விளையாட்டுகளில் எல்லாம் நடக்கிறதா இல்லையா? கேம்களிலே நடக்கிறதா இல்லையா? இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் எதிலே மூழ்கி கிடக்கிறார்கள். பாவமாக இருக்கிறது, பரிதாபமாக இருக்கிறது. பார்த்து அவர்களை சத்தம் போட முடியவில்லை. பரிதாபத்தோடு பார்த்து செல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களை, மக்தபுக்கு மிக முக்கியத்துவம் இந்த சமூகம் எப்பொழுது கொடுக்கிறதோ அப்பொழுதுதான் இந்த சமூகம் முழுமை பெற்றிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். அருமையானவர்களை, மக்தபுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துவிட்டு, முக்கியத்துவத்தை கொடுக்காமல் மற்ற கல்விக்காக, ஸ்கூலுக்காக அதை படிப்பது குறை என்று நான் ஒரு காலத்திலும் சொல்லவில்லை. அதற்கான முயற்சிகள் நாம் எடுக்க வேண்டும். அதே நேரத்திலே பிள்ளைகளை குர்ஆன் சார்ந்த, அல்லாஹ் சார்ந்த அந்த பயத்தையும் உள்ளத்திலே கொடுக்க வேண்டும்.
அப்படி கொடுத்தால்தான் இது போன்ற விபத்துக்களில் இருந்து, தற்கொலைகளில் இருந்து நம்முடைய சமூகத்தை பாதுகாக்க முடியும். அவர்களுக்கு யார் அந்த அறிவை கொடுப்பது? இந்த சின்ன பிள்ளைகளில் இருந்து, அதாவது சொல்வார்கள், பச்சை மரத்து ஆணியிலே அடித்தால் மிக வேகமாக அது பதியும். காய்ந்த மரமாக ஆகிவிட்டால் எவ்வளவுதான் அடித்தாலும் அது உள்ளே அந்த ஆணி இறங்காது. இதே போன்றுதான் பிள்ளைகள் சின்ன குழந்தையாக இருக்கின்ற போது அது உள்ளத்திலே ஆழமாக பதிந்துடும். நம்ம என்ன சொன்னாலும் உடனே எடுத்துக்கொள்ளும். பிள்ளைகள் பெற்றோர்களினுடைய ரோல் மாடலாக இருக்கிறார்கள். பெற்றோர்களினுடைய ரோல் மாடல் தான் பிள்ளைகள். பெற்றோர்கள் எப்படி வளர்கிறார்களோ, அவர்கள் எப்படி பேசிக் கொள்கிறார்களோ, அந்த பேச்சுக்கள் தான் பிள்ளைகள் பேசுவார்கள். பிள்ளைகள் எல்லாம் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் பெற்றோர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சை பார்த்து அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். தவறான விஷயங்களாக இருக்கட்டும், பாவமான காரியங்களாக இருக்கட்டும், அவர்கள் அறியாமல் செய்வதல்ல, முன்னால் நடப்பதை தெரிந்து அவர்கள் செய்கிறார்கள். நம்முடைய பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாம், பெற்றோர்கள் எல்லாம் செய்கிறார்கள். நமக்கு என்ன? இன்னைக்கு ஒரு தந்தை குடிக்கிறான் என்று சொன்னால் அவன் மதரசாவுக்கு வருகிறான். அவனுடைய பிள்ளை எத்தனை நாள் வருவான், எத்தனை விஷயங்கள் சொன்னாலும் அவன் எப்பொழுதும் அவனுடைய அந்த பிள்ளையினுடைய கண் முன்னால் அவனுடைய தந்தை தான் நிற்பான். அந்த குடிகாரனாகத்தான் அவன் நிற்பான். அவனுடைய தந்தை அப்படி இருக்கின்ற போது இவனுடைய மனம் எப்படி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனின் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். ஃபஹல் அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாக ஆகுவதற்கு தயாராக இல்லையா? குர்ஆன் உள்ளத்தை மாற்றியது. இன்னும் முஸ்லிமாக ஆகவில்லையா? குடிகாரர்களை மாற்றினார்கள், சூதாட்டக்காரர்களை மாற்றினார்கள், விபச்சாரிகளை மாற்றினார்கள், அனாச்சாரம் செய்யக்கூடியவர்களை குர்ஆனின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றத்திற்கு கொண்டு வந்தார்கள். அருமையானவர்களே, ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் என்று சொன்னால், பிள்ளைகளை தயவு செய்து மார்க்கத்தை தெரிய வைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். கல்விக்கான முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதே நேரத்திலே குர்ஆனையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மதரசாக்களிலே என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? அல்லாஹ் என்றால் யார், ரசூல் என்றால் யார், நபி என்றால் யார், நபித்துவம் என்ன, எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுக்கிறோம். ஃபிக்ஹ் சட்டங்கள், இன்றைக்கு எத்துணை பேர்களுக்கு குளிப்பினுடைய கடமை என்னன்னு தெரியும். பெண்கள் சார்ந்த விஷயங்கள், அந்த ஹைதுடைய காலங்கள், மாதவிடாய் காலங்கள்னா என்னன்னு தெரியும், பிரசவ காலங்கள்னா என்ன தெரியும். இன்றைக்கு ஏராளமான மதரசாக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால் வந்துவிட்டது. பெண்கள் சார்ந்த விஷயம் கூட மிக பின்தங்கிய நிலையிலேயே இருக்கிறது. சரியான முழுமையான இல்மு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இன்னைக்கு ஒரு விவகாரத்தின் வந்து நின்னால் முதல்ல நிற்கிறது அந்த பெண்கள் தான் வந்து நிற்கிறாங்க. அந்த பெற்றோர்கள் சரியாக இருந்தால், முறையானவர்களாக இருந்தால் ஏன் அந்த பிள்ளைகளை சரிபடுத்த முடியாது? அல்லாஹ்வுடைய பயம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உடனுக்குடன் பெற்றோர்களுக்கு தகவல். இன்றைக்கு செல் வந்து ஷைத்தானா வந்துருச்சு. அந்த செல்லின் மூலமாக மிக மோசமான நிலைக்கு நம்முடைய சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆண்கள் கூட பதுங்கி பதுங்கி பாவமாக நம்ம போயிடும். ஆனா முதல்ல விவகாரத்து, எனக்கு வாழ்க்கை பிடிக்கல, எனக்கு அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் தான் முதல்ல வந்து நிற்கிறார். அருமையானவர்களை, யோசித்து பார்க்கிறோம், கவலையோடு பார்க்கிறோம். நம்முடைய சமூகம் இன்றைக்கு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. உயர்ந்து போக முடியல. ஏன்? ஒரு காலத்துல பாதிக்கு பாதி அதிகாரிகள் இருந்தார்கள். மிகப்பெரிய அதிகாரிகள் எல்லாம் உருவாக்கிய சமூகம் இந்த சமூகம். எத்துணை அரசாங்கத்தை இந்த மார்க்கம் பார்த்திருக்கிறது. ஏன் இந்தியாவிலும் கூட முகலாயர்களினுடைய ஆட்சி எவ்வளவு இருந்தது? கொஞ்சம் கொஞ்சமாக அது வேறறுக்கப்பட்டு கடைசியாக மூழ்கடிக்கப்பட்டது. அரசாங்கத்தினுடைய அந்த கேடுகட்ட அந்த சூழல்கள் எல்லாம் அவர்களை பாவத்தின் பக்கம் இழுத்து சென்றது. கடைசியிலே எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவுக்கு வந்து விட்டார்கள். அதன் பிறகும் கூட முஸ்லிம் சமூகம் ஒருபோதும் கீழே போகவில்லை. உயர்ந்த இடத்திலே இருந்தார்கள். எம்எல்ஏக்களும் கூட, எம்பிக்களும் கூட அதிகமான ஈக்குவலாக இருந்தார்கள் நம்முடைய சமூகத்தில். இன்னைக்கு ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு கையேந்த வேண்டிய ஒரு சூழல். ஏன்? நமக்குள்ளால் பிளவு, நமக்குள்ளால் ஒரு ஒற்றுமை இல்லை. நான் பெரியவனா, ஈகோ. மார்க்கம் உண்மையிலேயே தெரிந்திருந்தால், இந்த ஃபிக்ஹ் மார்க்க சட்ட உணர்வுகள் நமக்கு வந்திருந்தால், ஷரியத்து தெரிந்திருந்தால், அல்லாஹ்வுடைய பயம் இருந்திருந்தால், இந்த ஒற்றுமை என்னும் மேலோங்கி நின்றிருக்கும். இதெல்லாம் நமக்கு அழகல்ல, நாமெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு கொடையின் கீழ் எல்லோரும் வந்திருப்பார்கள். அடிப்படையே இந்த மக்தபு தான். ஒரு ஊர்ல எங்கே
ஒட்டுமொத்தமாக மக்தபுகளும் மிக சிறப்பான முறையில் நடக்கிறதோ அந்த ஊர் மிகச்சிறந்த ஊராக ஆகிவிடும். அவர்களினுடைய வருங்கால வாழ்க்கை, அவர்களினுடைய வாரிசுகள் மிகச்சிறந்தவர்களாக ஆகுவார்கள். இதற்கெல்லாம் மிகப்பெரிய முன்னோடியாக நாம் பெற்றோர்கள், அதற்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்புதாரியாக சமூக மக்களும் நாம் இருக்கிறோம். உண்மையிலேயே நம்ம ஊர் மிகப்பெரிய ஒரு ஊர். 10,000 தலைகட்டுக்கு மேலே இருக்கிறார்கள், 10,000ற்கு மேலாக இருக்கிறார்கள். வெளியூர்களிலிருந்து மக்கள் நிறைவாக நம்முடைய ஊருக்கு தேடி வருகிறார்கள். காரணம், அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நல்ல சூழலை நம்ம ஊருக்கு தந்திருக்கிறார். கிட்டத்தட்ட குழந்தைகளை எடுத்துக்கொண்டாலே சரி 5,000 10,000ற்கு மேல் இருப்பார்கள். மாணவ பருவங்கள், கல்வி, குர்ஆன் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள். ஆனால் மதரசாவிற்கு வருவது எத்தனை பேர்கள்? விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் வருகிறார்கள். ஒரு 50, 100, 125 அவ்வளவுதான் தாண்டு. ஆனால் ஏராளமான மதரசாக்கள் இருக்கிறது. எல்லா மதரசாக்களும் அப்படித்தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் வெளியிலே போனால் எல்லா ஸ்கூல் வேனு, ஆட்டோ வேனு, காரு, பைக்கு, அதுகள்ல தான் பிள்ளைகள் பரப்பார்கள். தங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவலையோடு பிள்ளைங்களை ஏன் கூட்டு வர்றாங்க? கவலையோடு நாம் பார்க்கிறோம், கவலையோடு சிந்திக்கிறோம். நம்முடைய சமூகத்தை நாம் உயர்த்த வேண்டும், ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் மக்தபுகளை முறையாக நடத்தப்பட வேண்டும். அதற்கான முழு ஒத்துழைப்பு பெற்றோர்களும் இந்த சமூகமும் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சூழலை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய பெரிய உதவி நம்முடைய மதரசா, நம்முடைய பட்டூர் ஜாமியா பெரிய பள்ளிவாசலில் மல்ஹருல் ஹசனாத் அரபி பாடசாலையில் காலையில 6:30 முதல் 7:30 வரைக்கும் மிகச் சிறந்த முறையில் கிட்டத்தட்ட நல்ல திறமையான இளம் ஆலிம்களை கொண்டு மதரசா நடத்தப்படுகிறது. 5 ஆலிம்கள் இருக்கிறார்கள், உஸ்தாத்மார்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையை உடையவர்கள். ஒருத்தர் தஜ்வீது ஓதி கொடுக்கிறார், ஒருத்தர் ஃபிக்ஹ் சட்டங்கள் சொல்லிக் கொடுக்கிறார், ஒருத்தர் குர்ஆனை சொல்லிக் கொடுக்கிறார், மஸலாக்கள் சொல்லிக் கொடுக்கிறார், ஹதீஸ்கள், இப்படி ஏராளமான விஷயங்கள். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. தஃப்சீரும் கூட அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், தர்ஜுமாக்கள். தயவு கூர்ந்து நம்முடைய பிள்ளைகளை வெளி உலகம் சார்ந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு அது உயர்ந்த நல்ல கல்வியாக இருக்கணும்னா இந்த கல்வி, அடிப்படை கல்வி அவர்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சனி ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு, முழுமையாக திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கப்படும். உங்களுடைய பிள்ளைகள், வளரக்கூடிய பிள்ளைகள் வரக்கூடிய அந்த வருங்காலத்தில் சிறந்த சமூகமாக உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கான சில கஷ்டங்களை, சிரமங்களை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதற்காக முயற்சி செய்வோம். அல்லாஹ் நற்கூலி அதற்கு நிறைவாக தருவார். ஒரு பெற்றோர்களினுடைய கடமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதுதான் மிகச்சிறந்த கல்வி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் கண்கலங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்கிறார்கள் தன்னுடைய மகனுக்காக, பிள்ளைகளுக்காக. இந்த அவலம், இந்த கேவலம் எதற்கு நம்முடைய சமூகத்தில்? என்ன சார் இப்படி வந்து நிற்கிறாங்க? இதுக்கு ஒரு முடிவை நாம் கட்ட வேண்டும். குறிப்பா நம்முடைய ஊர்ல மிகச்சிறந்த மதரசாக்கள் நிறைய இருக்கு. நம்முடைய மதரசா சிறந்த ஆலிம்களை கொண்டு நம்ம மக்தபு சொல்லிக் கொடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தயவு கூர்ந்து இலவசம், எதுக்குமே பைசா கிடையாது. சில மதரசாக்கள் கூட பைசா வாங்குறாங்க, ஃபீஸ் வாங்குறாங்க. குர்ஆன் முதற்கொண்டு எல்லாமே ஃப்ரீ தான், இலவசம் தான். காரணம் மார்க்கம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் உதவி செய்வானாக. சிறந்த சமூகமாக அல்லாஹ் ஆக்கருள் புரிவானாக. நாளை மறுமையிலே குடும்பத்தோடு சுவர்க்கம் செல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.